கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துடைய பின்பாகம். ஆயினை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கும் வருகிறோம். தேவரிதாமே இந்த வார்த்தையின் மூலம் உடைய ஜனங்களை சந்தித்து ஆச்சரியப்பீராக. கிருபையின் கீழ் வைத்துக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த நாட்கள் லெந்து நாட்கள் என்று அனுசரித்து ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து தியானித்து அதற்கென்று தங்களை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தி தேவகுமாரன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கன்னிமரியாளின் வயிற்றில் வந்தார். ஆகவே அவர் தன்னுடைய பணியை தான் எதற்காக வந்தோமோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்பாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக மனுஷகுமாரனாக இருந்ததனால் நம்மை போல அவரும் சோதனைக்குட்படப்பட்டார், சோதிக்கப்பட்டார். அவர் மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தினபடியினால் அவருக்கும் பசி உண்டாயிற்று, தாகம் எடுத்தது, அவருக்கு ஓய்வு இளைப்பாறுதல் நித்திரை தேவையாக இருந்தது. அதே போல் அவருக்குள்ளும் நம்மை போல ஒரு சுய சித்தமும் அவருக்கு இருந்தது. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு எந்திரத்தை போல ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் என்ற ஒரு கட்டுப்பாடுக்குள் உள்ளவனாக அவனை சிருஷ்டியாமல் அவனுக்கு சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சுய சித்தமுள்ளவனாகத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்தார். ஆகவே தான் மனிதன் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவன் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினால் அவன் பாவத்துக்கு உட்பட்டால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஆகவே தன்னுடைய சுய சித்தத்தை தவறாக பயன்படுத்தினபடியினால் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள் என்று கர்த்தர் விரும்பாத, அவர் கொடுக்காத காரியங்களை மனிதனே தனக்கென்று தன்னுடைய மீறுதலினாலே வருவித்து கொண்டான். இதில் இருக்க மனிதனை மீட்கும்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்கள், மத கோட்பாடுகள், இவைகள் மனிதனை மீட்க முடியாது. சுயநீதியினாலே ஒரு மனிதன் தன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்துக்கு ஒன்று மன்னிப்பல்ல தண்டனை. ஆகவே மனிதன் மன்னிப்பை தேடுகிறான். அந்த மன்னிப்பை எந்த ஒரு மத கோட்பாடுகளாலும் மத தலைவர்களாலும் கொடுக்க முடியவில்லை, கொடுக்கவும் முடியாது. ஆகவே இந்த நியாய பிரமாணங்கள் கொடுக்க முடியாத ஒன்றை தேவனே நிறைவேற்றும்படிதான் இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு என்கிற நாமத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி சிலுவையின் மரணத்தை அவர் எதிர்நோக்கி போகும் பொழுது அதற்கு முன்பாக அவர் ஒரு ஜபம் செய்கிறார்.
என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, மனித சித்தம் என்றும் ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய சுயாதீனத்துக்குள் தேவன் இடைப்படுகிறவர் அல்ல. அப்படி மனிதனுடைய சுயாதீனத்திற்குள் தேவன் இடைப்படுகிறவராக இருந்தால் அந்த ஆதாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் தடுத்து இருக்கலாம். அது தடுக்கவில்லை. அவனுக்கு முழு சுயாதீன உரிமையை கொடுத்தார். ஆகவே தான் அவன் மீறுதலுக்கு உட்பட்ட பின்பு அதிலிருந்து அவனை விடுவிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்த நாட்களில் அநேக உபதேசங்களை அவர் செய்தார். மத்திய சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரங்கள் இன்றைக்கும் மார்க்க தலைவர்கள், அரசியல் தலைவர் போற்றப்படுகிற உன்னதமான மனிதநேயமிக்க அங்கே கருத்துக்களை, உபதேசங்களை அவர் கொடுத்தாலும், வியாதி உள்ளவர்களை அவர் விடுதலை ஆக்கினாலும், மிக முக்கியமான மனித வாழ்க்கையை சீரழிக்கிற மனிதனை மீட்கும்படியான திட்டத்தின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முற்றிலும் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்படி ஆனால் தேவ சித்தம் என்பது என்ன? பொதுவாக அவருடைய சித்தம் இருக்கிறது. அதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 11ஆம் வசனத்தில், ரோமர் 2:11, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஏன்? அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் எல்லாருக்காகவுமே மரிக்க வந்தவர், மரித்தார், உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார். இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட, எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்? பாவத்திலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பை அவன் அடைய வேண்டும். தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் செய்த ஜென்ம கர்ம பாவங்களிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர். எதற்காக? நீங்களும் நானும் மீட்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், அவர் என் பாவத்திற்காக மரித்தார், சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, அவரே இரட்சகர் என்று இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவ சித்தத்தின் மையத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்துக்குள் வருகிறோம். நீங்கள் இவ்வளவு நாட்களாக தேடி அலைந்த நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் என்றல்ல, தெய்வ நம்பிக்கை உடையவளோ தெய்வ நம்பிக்கை இல்லாதவளோ யாராயிருந்தாலும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிறது அல்லவா? நீ செய்கிறது தவறு என்று சுட்டி காண்பிக்கும் போது அதை மீறி வாழ்க்கை நடத்தி சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நம்பிக்கையற்ற மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து இரட்சகனாக வெளிப்பட்டார். அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அது இரட்சணியத்தை கொண்டு வரும்.
சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், நித்திய நல்நம்பிக்கை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தெய்வீகத்தை இது கொண்டு வரும். இன்னொரு விதத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பிரிவை உண்டாக்குகிற அந்த பாவம் என்று சுவர் உடைக்கப்பட்டபடியினால், தகர்க்கப்பட்டபடியினால் மனிதன் தேவ உறவோடு வாழ ஆரம்பிக்கபடி, தெய்வீக பிரசன்னத்தோடு வாழ ஆரம்பிக்கபடி, இதுதான் ஆண்டவர் சிலுவையிலே செய்த காரியம். இதற்குதான் அவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம். தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷனும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாட்கள் தேவ பக்திக்குரிய நாட்களாக இருக்கலாம், ஆனால் அது நம்மை மீட்புக்கு நேராக நடத்தாது. அந்த தேவ பக்தியின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடியது ஏசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், அவருடைய மீட்பின் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, தேவன் எதை சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றால் சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியம், நீதி, நியாயம், உண்மை, இவை எல்லாவற்றையும் அறிகிற அறிவிலே ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் சத்தியத்தை எங்கே நாம் காண முடியும் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ நீதி கதைகள் உண்டு, எத்தனையோ நீதி உபதேசங்கள் உண்டு, எத்தனையோ உலகத்தில் தத்துவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்குரிய ஆலோசனைகள், காரியங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு தேவையான தேவநீதியும் மனித நீதியும் குறித்து சொல்லப்பட்டிருப்பது பரிசுத்த வேதாகமத்தில். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அவர் அறிகிற அறிவுக்குள் வர 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 வளர 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி கொண்டே போகும். ஏனென்றால் சத்தியமானது தேவனுடைய வசனமே சத்தியம். அந்த வசனம் வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கிறது போல, சூரியன் உதிக்கும் போது இரவு சென்று பகல் வருவது போல, நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போது, கடைபிடிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ இருள் மட்டுமல்ல, எத்தனையோ அறியாமையின் இருள்கள் நம்ம விட்டு நீங்கி தெய்வீகத்துடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், நீதி அறிந்து கொள்ள முடியும், உண்மையை அறிந்து கொள்ள முடியும். உலகத்தில் நாம் நீதிமான்களாக வாழ முடியும். மூன்றாவதாக, மார்க் 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டி, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம். ஒரு குஷ்டரோகி வந்து கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாளா? அறியாமையினாலே கேட்கிறான். ஆண்டவர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாய் வாழ என்பது என்னுடைய சித்தம், நீ உயிரோடு இருப்பது என்னுடைய சித்தம், நீ ஆரோக்கியமாய் இருக்க வேண்டியது என்னுடைய சித்தம். உனக்காக நான் சிலுவையில் மரித்தது பாவத்துக்கு மாத்திரமல்ல, மத்தேயு 8:17 பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் தேவன் நமக்கு அருளுகிற ஈவு. காரணம், நாம் சுகத்தோடு இருக்க இயேசு சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
இன்றைக்கு இருக்கிற இடத்திலே ஆண்டவரே என் பாவத்தையும் மன்னியும் சர்வதல சுகம் தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு குஷ்டரோகியை குணமாக்கினவர் இன்றைக்கு உன் நோயை குணமாக்க வல்லவர். ஏனென்றால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரம்பிற்குள்ளே சுகமும் இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆரோக்கியம் வர பண்ணி வியாதிப்படுகிற நரவாசிகள் சொல்லுவதும் இல்லை, சட்டைகள் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். வியாதி உன்னை விட்டு தூரமாய் விலக்குவேன். எல்லா கிறிஸ்து இயேசுவின் மூலம் உண்டாகும் தெய்வீக ஆசீர்வாதம் இலவசம். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஜனங்கள் உடைய சித்தம் ரட்சண்யம், உடைய சித்தம் உண்மை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, உடைய சுத்தம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தீர்க்காயுசோடு வாழ்வு. முதல் வேலு கனி தந்து பசுமையும் புஷ்யமாக இருப்பார். இந்த ஆசீர்வாத நித்தியமாக இவளுக்கு இறங்குவதான் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.